ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் டைட்டன் சோமா. இந்த எபிசோடில் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரையும் பாதித்த ஒரு டாபிக், உலகத்தையே பாதித்த ஒரு டாபிக். அது வேற ஒன்றும் இல்லை, ரஷ்யா வார் அப்படின்னு சொல்ல போகிற அந்த டாபிக் தான். அந்த போர் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற 3 நாடுகளை தொட்டு ஆரம்பிச்சது. ஆனால் அதோட பாதிப்புன்றது எல்லளவும் இருக்கிற உலக கண்டத்தில் இருக்கிற எந்த நாட்டையும் அது விட்டு வைக்கல. எல்லா நாட்டிலையும் அதுக்காக பொருளாதார வீழ்ச்சிகள், பொருளாதார சிக்கல்கள், எண்ணெய் தட்டுப்பாடுகள் இது எல்லாமே வர ஆரம்பிச்சது. குறிப்பாக அரபு கண்ட்ரீஸ் எவ்வளோ ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத இந்த உலகமே பார்த்துச்சு. பெரிய பெரிய ஒரு டிசாஸ்டர் இதை விட நடந்திருக்க கூட வாய்ப்பு இருந்துச்சு. பட்டு அதை இந்தியா மாதிரி நாடுகள், ரஷ்யா மாதிரி நாடுகள் எல்லாரும் கொஞ்சம் கடுமையாக கண்டிச்சதுனால இந்த போர் இத்துடன் முடிவுக்கு வந்தது. நம்ம ட்ரம்ப் அண்ணா இருக்கார் இல்லையா, ட்ரம்ப் அண்ணா அமெரிக்க அதிபர், அவர் தான் இந்த போரை முடிவு கொண்டு வந்திருக்காரு. சொன்ன மாதிரி அவர், இஸ்ரேலு எல்லாரும் சேர்ந்து தான் ஆரம்பித்தாங்க. இப்போ அவரே முடித்த மாதிரி ஒரு கணக்கு காட்டியிருக்காரு. அதில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 அம்சங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி, அதோட 28 லட்சம் டாலர், அமெரிக்கன் டாலரை வந்து ஈரானோட ரீடிஃபினேஷன் திருப்பி உருவாக்குறதுக்கான காசாக அவர் கொடுத்துருக்காரு. இது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்டிங்கன்னா, எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. ஏன்னா ஒரு நாடை இன்னொரு நாடு அடிக்கும் போது 3ஆவதாக வர நாடு சமாதானப்படுத்த தான் வரணுமோ ஒழிச்சு, இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து அந்த நாட்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதும், அந்த நாட்டோட கனிம வளங்களை அடிக்கிறதும், அந்த நாட்டோட குழந்தைகளை கொல்றதும், இது எதுவுமே மனிதாபிமானம்னு சொல்கிற விஷயங்களுக்கு எதிரானது தான். இதை தான் அமெரிக்கா செஞ்சுது. அதை வந்து நம்ம நாடு மாதிரியான நாடுகள் கடுமையாக எதிர்த்தது தான் இந்த போருக்கு ஒரு முடிவுக்கான காரணம். நிச்சயமாக அதை இனிமேலாச்சு அமெரிக்கர்களும், அமெரிக்கத்துக்கு தலைமை தாங்க வர பிரசிடென்ட்ஸும் இனிமேலாவது அதை உணர்வாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். மனித குலத்தோட கடைசி போராக இந்த போர் இருக்கணுன்றது இந்த சேனல் சார்பாக நான் கேட்டுக்கிற மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். இதுக்கு மேலே யாரும் தயவு செய்து பச்சிளம் குழந்தைகள், ஒரு நாட்டு பெண்கள், ஒரு நாட்டில் என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்க சாமானியங்கள், அவர்கள் மேலெல்லாம் தாக்குதல் நடத்தாமல் உட்காந்து பேசி எவ்வளோ தூரம் முடிக்க முடியுமோ ஒரு பிரச்சனையை முடிச்சுக்கணுன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறது. ரெண்டாவது, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த தலைவர் வந்தாலும் அந்த மக்கள் வந்து நிச்சயமாக தப்புன்னா தப்புன்னு குரல் கொடுக்கக்கூடிய மக்கள். ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போது அமெரிக்கர்கள் வந்து ஒரு சாலிடான குரலை அவங்க நாட்டுக்குள்ளாரையே கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்டு ட்ரம்ப் என்ன கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இனிமேல் இந்த நோபல் பரிசு வாங்க போகிறேன்னு சொல்கிறது, ஹார்மோஸ் அணைக்கு என் பேரை வச்சிடலான்னு சொல்கிறது, இந்த அடுத்தவங்க நாட்டில் போய் பஞ்சாயத்து பண்ணுறது, அப்புறம் ஒரு G7 மாநாடு நடக்குதுன்னா அங்கே போய் நான் தான் ஐ ஆம் த பாஸ்ன்னு சொல்கிறது, அப்புறம் 5 நிமிஷம் கழித்து இந்தியா மோடி இஸ் அ டஃபஸ்ட் கைன்னு பேசுகிறது. அப்போ யாருக்கு யார் பாஸு, யார் இதில் பாஸ் இல்லை என்னன்றதை நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி பேசுகிறத வந்து கொஞ்சம் ஒரு ரீடிஃபைன் பண்ணி கரெக்டாக பேசுனீங்கன்னா உலகம் வந்து தப்பிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் தயவு கூர்ந்து மனித குலமான டைட்டன்ஸ் எல்லாருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள், இனி இந்த பூலோகத்தில் ஒரு போர் வேணாம். நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் முன்னாடி போட்டது தான் சொல்கிறேன். சே நோ டு வார், எஸ் டு பீஸ். எல்லாரும் அவங்கவுங்க எல்லையில் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற கனிம வளங்களை வச்சு, அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு பிரில்லியண்ட்டாக உயர்வை கண்டுபிடிங்க, உயர்வை கொண்டு வாங்க. எந்த நாட்டையும் போய் இன்னொரு நாடு கூட தயவு செய்து போய் அடித்து எங்களை மாதிரி சாமானியன்கள் வயிற்றில் அடிக்காதீங்க. அதுதான் உங்கள் எல்லாரையும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச லெவலுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் திஸ் சைனிங் ஆஃப். நான் உங்கள் டைட்டன் சோமா. பாய்.